ஃபஸ்ட்டு கியர் நான் நியூட்ரல் வச்சுக்கிட்டீங்கன்னா வண்டி போகும். நம்ம இவ்வளோ தூரம் போகக்கூடாதுண்ணா. அதுக்கு பிரேக் பிடிச்சிட்டு கீர் மாற்றக்கூடாதுண்ணா. ஆனால் ஸ்பீடு பண்ணுறதே கீர் மாற்றுறக்கோசரம் தான். அதுக்கிடையில் பிரேக் பிடிச்சா வண்டி நிற்க முடியலண்ணா. அந்த ஸ்பீடு அச்சீவ் பண்ணுறதே கீர் மாற்றுறதுக்கு தான். 3வது கீர் போட்டுருக்கணும் கலைனா. சீட்டு ஒருத்தர் இருக்கிறார். அவரை கூப்பிட்டு கட்டுக்குள்ள போகிறார். இதுலண்ணா மேலே போய் 3வது கீர் போட்டுருக்கணும். 40 தாண்டி போகிறீங்க. 40 இல்லைன்னா 4வது கீரில் போகணும். 2வது கீரில் போயிட்டு ரிவர்ஸ் கீர் போட்டுருக்கோம். கலைனா 4வது கீர் போட்டுருக்கோம். கலைனா வண்டி போட்டு வரட்டக்கூடாது. கலைனா ஒரு மாதிரி ஆகாது. ரிலாக்ஸாக இருங்க. கீரும் போடுங்க. கை கீழே தான் வருது. இல்லைண்ணா அது ரிவர்ஸ் கீர். மூணாவது நியூட்ரல் பண்ணியிருக்கீங்க. லட்சம் பிடிச்சதை விட
எதுக்கு அவ்வளோ ஸ்பீடு எக்ஸைட்டர் மிதிக்கணும், எதுக்கு அப்படி வெறுத்து பிரேக் மிதிக்கணும்? அண்ணா எங்கே இருக்கீங்க? ஓகேண்ணா வாங்க வாங்க. அவர் ஓரளவு நல்லா எடுத்த உடனே ஓட்டுறாரு. ஏற்கனவே ஓட்டிட்டு இருக்காருங்களா? அவர் 10 வருஷத்துக்கு மேலே ஓட்டாருங்கண்ணா. 2008 லைசன்ஸ் எடுத்தாருங்கண்ணா. அதுக்கப்புறம் ஓட்டலைங்கண்ணா. வண்டி நல்லா ஓட்டணும். அப்போ ஈரோட கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு நாளே நல்லா அழகிட்ட எத்தனை வருஷம்னாலும் மறக்காது. என்னென்ன இது எப்படி வேணும் மெயினில் வந்துடும். டீ சாப்பிடணுங்களா? இல்லைண்ணா இன்னைக்கு ஆளு புதுசாக 5 பேர் இருக்குங்க. இன்னைக்கு புதுசாண்ணா? இல்லை நம்ம ஏரியானா இல்லை நம்ம ஏரியா தான். வந்துடுறேண்ணா. இண்டிகேட் ரைட்டில் போட்டுருக்கீங்க. இல்லை இதில் போயிடல, இதில் போய் போகலாம். இதில் போயிடலாம். மெதுவாக எடுத்துடக்கூடாது. நம்ம திருப்பிக்கலாம். நம்ம ரோட்டுக்குள்ள வந்து இவ்வளோ தூரம் போகக்கூடாது. மாற்றிக்கலாம். நினைக்கலாம். கால் மெதுவாக எடுக்கணும். மெதுவாக தான் எடுக்கணும். அப்படியே எடுக்கணும். நேர் கடைசி போடுவேன். நேரம் ஆமாம், வண்டி ஸ்பீட் பிரேக். வண்டி ஸ்பீட் பிரேக்கு, கிளச்சை பிரேக் பிடிச்சிட்டாங்க. வேறு வழியே இல்லை. எத்தனை தடவை ஸ்பீட் பிரேக் வந்தாலும் நம்ம அத்தனை தடவை அதை பிடிச்சே தான் ஆகணும். இந்த வண்டிக்கார இங்கிருந்தே வெளியே வரணும். இங்கிருந்தே வெளியே வந்தீங்கன்னா இந்த வண்டியை விட்டு ஈஸியாக வெளியே வர முடியும். வெளியே வந்தோடனே மறுபடியும் உள்ளே வந்துடணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வழி இருக்கும். எக்ஸைட் மிதிக்குன்னு நினைக்கக்கூடாது. கலைனா லெஃப்ட் ரைட் வண்டி என்ன நிற்கிது ஏதுன்னு பார்த்து தான் லெஃப்ட் போகணும். கலைனா டக்குன்னு எக்ஸைட் மிதிக்கக்கூடாதுங்க. போகலாங்க. நம்ம ரோட்டில் தான் போகணும். ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கணும். ஆனால் எக்ஸைட்டர் மிதிக்கக்கூடாது. கலைனா டக்குன்னு ஏதோ ஒரு கடைக்குள்ள வண்டி பூந்துடும். நமக்கு இந்த ரோட்டில் எக்ஸைட்டருக்கு வேலையே இல்லை. கிளச்சிலே வண்டி போகும். ரைட்டுண்ணா? ஆமாம், கிளச்சிலே வண்டி போகும். கிளச்சிலையும் பிரேக்லேயும் தான் கால் இருக்கணும். இப்படி பிடிக்கணும். மறுபடி இப்படி கால் வாசியில் எடுக்கணும். போதான்னு பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள். போதுங்களா? மெதுவாக போதுங்களா? இப்படி தான் போகணும். அதை விட்டு சும்மா கால்வாசி வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கக்கூடாது. லெஃப்ட்டு போகலாங்க. இன்றைக்கி லெஃப்ட்டு போட்டுருங்க. ஹார்ன் அடிச்சிருங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கணும். ஃபுல்லாக பிடிக்கணும். அப்போ தான் அது அழகாக போகும். மறுபடியும் திரும்ப கால்வாசி கால் எடுத்தால் வண்டி ஸ்டெடி ஆகிக்கும் ஈஸியாக.
ரைட்டில் போகலாம். ரைட் அண்ணா. ஆமாங்க. லெஃப்ட்டு போங்க. நீங்கள் லெஃப்ட்டு போட்டுருக்கீங்க. பார்த்தீங்கன்னா போகிற வழி தெரியுதுங்களா? பக்கத்தில் போனோம்னா வழி தெரியாதுன்னா நம்ம தூரமாக இருந்தால் அந்த வழி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம போகணும். இன்றைக்கி ரைட்டில் போட்டுக்குங்க. மறுபடியும் ரைட்டு. ரைட் அண்ணா. ரைட்டு. இது லெஃப்ட்டு. ஹார்ன் அடிச்சிருக்கோம். கிளச்சு லைட்டாக பிரேக், பிரேக்கை மட்டும் லைட்டாக விட்டுட்டு கிளச்சு கால்வாசி இன்றைக்கி லெஃப்ட்டு போட்டுக்குங்க. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, ஃபுல்லாக கிளச்சு. மறுபடியும் லெஃப்ட்டு லெஃப்ட்டுங்களா? ஆரம்பிச்சுக்கோங்க. சும்மா ஒரு மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் திருப்பிக்கலாம். ஆனால் அவ்வளோ தூரம் போகக்கூடாது கிழங்க. இந்த மஞ்சள் கோட்டில் இந்த சென்டர் கோட்டுக்குள்ளே நம்ம திருப்பி முடிச்சிடணும். நம்ம எப்போவுமே அவ்வளோ தூரம் போகக்கூடாது. இப்போ அங்கேருந்து வேறு வண்டி வந்து என்ன பண்ணுவீங்க? இப்படி வந்து தான் திருப்பணும். இங்கே வந்து இப்படி திருப்பணும்னா அங்கேருந்து ஒரு பெரிய வண்டி வருது, அதோட சண்டை கட்டக்கூடாதுல்ல. தங்க கோயில்கிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் வந்துடுவேன். ரைட். மெது கிளச்சை மெயின் முன்னாலே வண்டி போயிடும். நீங்கள் அதுக்குள்ளே எக்ஸைட் மிதிக்கணும் கிடையாது. வண்டி வரதை பார்த்து போகலாம். ஆனால் ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். ஆமாம், நீங்கள் வந்துட்டிங்களா? ஒரு 5 நிமிஷம் நான் வந்துட்டேன். புது தாண்டி 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு சுற்றி வரேன். மூணாவது கீர் 5வது கீர் போடக்கூடாதுன்னா 3வது கீர் போடணும். அவரை விட்டு வெளியே வந்துடணும். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணி செகண்ட் கீர். நம்ம ரோடு மேலே போவோம். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக
இது பாலத்தில் லெஃப்ட்டு. நம்ம புது பாலத்தில் போய் மாற்றிக்கலாம். லெஃப்ட்டு திருப்பி இந்த புது பாலத்தில் வண்டி நிறுத்திக்கலாம். சரிங்களா? சரி. இங்கேயே ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிடும். நீங்கள் வந்த ஸ்பீடே உங்களுக்கு கூப்பிட்டு போயிடும். காலை எடுத்து லைட் ஆக்சிடென்ட். வெள்ளக்கில் கார் நிற்குது இல்லைங்க? ஆமாம். இந்த காரை தாண்டி பாலத்திலே நிற்கும். வண்டி நியூட்ரு பண்ணணும், சாவி ஆஃப் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கீர் போடணும். அவ்வளோதான். இப்போ சீட் பெல்ட் போடணும். இவ்வளோ ப்ராசஸிங் இருக்குது. இதுக்கப்புறம் தான் வேலை செய்யணும். என்ன